نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. எங்களுடைய ஃபிக்ஹுடைய வகுப்பு இன்றைய தினம் அகீகாவுடைய இறுதி பாடம் 7வது நாளுடைய 4 அமல்கள்ல 2வது அமல் அகீகாவுடைய 3வது பாடம் இறுதி பாடம். அகீகா சம்பந்தமான செய்திகளை இந்த பாடத்தோட இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்ய இருக்கிறோம். இதுல முதலாவது அந்த பிராணிய அறுக்கும் வரைக்கும், ஆட்ட மாட்ட அறுக்கும் வரைக்கும் உள்ள விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டோம். அறுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எப்படி அறுக்கிறது, அறுத்ததுக்கு பின்னால எப்படி பங்கு வைக்கிறது, அதனோட சம்பந்தப்பட்ட தற்காலத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சேர்த்து நாங்க எங்கட இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளால பார்க்க இருக்கிறோம். அதுல அறுக்கிறதோட சம்பந்தப்பட்ட சட்டதிட்டங்கள், குறிப்பாக அதனுடைய சுன்னாக்கள், முஸ்தஹப்புகளை பார்ப்போம். முதலாவது அகீகாவுடைய அந்த பிராணி 7வது நாள் அறுக்கிறது. அந்த 7வது நாள் எப்படி கணக்கு பார்க்கிற என்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன். இரவையில குழந்தை கிடைச்சா அதை எப்படி கணக்கு பார்க்கிற, பகலையில குழந்தை கிடைச்சா அந்த 7வது நாள் எப்படி கணக்கு பார்க்கிற என்ற விஷயங்கள் எல்லாம் பூர்த்தியாக பார்த்திருக்கிறோம். இப்ப 7வது நாள் நாங்க அகீகாவை கொடுப்போம். ஒருத்தர் இரவு நேரத்துல அகீகாவுடைய பிராணிய அறுக்க பார்க்கிறார் என்றால் அந்த அறுப்பு விஷயமாக மார்க்கம் பேசிக்குது. சுன்னத், அறுக்கிறதனுடைய சுன்னத் என்று சொன்னால் சூரியன் உதித்ததுக்கு பின்னால காலை நேரம் துஹாவுடைய நேரத்துல அகீகாவுடைய பிராணியை அறுக்கிறது ஒரு சுன்னத். இதை நாங்க மிச்சம் முக்கியமாக விளங்கிக் கொள்ளணும். பொதுவாக எந்த ஒரு சுன்னத்தை செய்யறதாக இருந்தாலும் அந்த சுன்னத்துல உள்ள சின்ன சின்ன சுண்ணாக்கள் எல்லாம் பூர்த்தி செஞ்சு பூர்த்தியாக ஒரு அமலை செய்யறது தான் எங்கள்ட மார்க்கம் விரும்புது. எங்கள்கிட்ட இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புறது அதுதான். அதனால அகீகாவுடைய சுன்னத்தை, அதுல உள்ள பூர்த்தியான சுன்னத்துகளை பேணி நிறைவேற்றத்துக்கு நாங்க முயற்சி செய்யறது. அதுல முதலாவது சுன்னா அதை துஹாவுடைய காலை நேரத்துல அறுக்கிறது. ஏனென்று சொன்னா மாலிகி மதுஹப் போன்ற பிற அறிஞர்களிடத்துல இரவு நேரத்துல அகீகாவுடைய பிராணி அறுத்தா அகீகா செல்லுபடியாகாது என்ற கருத்துல நீக்குது. சுபகு நேரத்துல அறுக்கிறார், சூரியன் உதிக்கிறதுக்கு முதல் சுபகு நேரத்துல அறுக்கிறார் என்றாலும் அகீகா செல்லுபடியாகாது என்ற கருத்து. அதை எதோட இணைக்கிறாங்க என்றால் உதுஹியாவோட. உதுஹியா தெரியும், பெருநாளுடைய நாள். அந்த பெருநாளுடைய தொழுகையுடைய நேரம் கழிஞ்சதுக்கு பின்னாலதான் அறுக்கலாம். அதுக்கு முன்னால் அறுத்தால் அது உதுஹியாவாக நிறைவேறாது, ஒரு சதகாவாக நிறைவேறும் என்ற செய்தி தெரியும். அதனோட இத வச்சு ஏனைய அறிஞர்கள் சொல்றதுனால அந்த ஒரு கருத்தை மதிச்சு சுன்னத் எங்களுக்கு முஸ்தஹப் என்று சொன்னால் அகீகாவுடைய பிராணியை காலை நேரத்தில் துஹாவுடைய நேரம் உதுஹியாவுடைய பிராணியை அறுக்க. உதுஹியா என்ற பேர் வந்ததே துஹாவுடைய நேரத்தினாலதான். உதுஹியா என்று சொல்றது துஹா என்ற வாரத்திலிருந்து வந்தது. அதனால அந்த காலை நேரத்துல அகீகாவுடைய பிராணி அறுக்கிறது மிக முக்கியமான ஒரு சுன்னா. இது சம்பந்தமாக செய்திகள் பதிவாக இருக்குது. 2வது விஷயம், அந்த அகீகாவுடைய பிராணி அறுக்கிற நேரத்துல உதுஹியாலையும் தான் அகீகாலையும் தான் அந்தந்த பிராணிய அவங்களே நேரடியாக அறுக்கிறது. வாகனம் ஒன்று இடையில நிப்பாட்டிக்கு போல PE 9866 ஒரு வாகனம் ஒன்று இடையில அதை கொஞ்சம் அவசரமாக எடுத்து மற்ற வாகனங்களுக்கு கிடைக்கக்கூடும். 2வது அவங்க தான் அந்த பிராணியை அறுக்கிறது ஒரு சுன்னத். அதே நேரத்துல அந்த அறுக்கிற நேரத்துல ஒரு துஆவை ஓதுறது ஒரு சுன்னத். அறுக்கிற நேரத்துல ஒரு துஆ ஓதுறது ஒரு சுன்னத். பொதுவாக நாங்க அகீகா கொடுத்துட்டோம் என்று சுன்னத்தை நாங்க சும்மா செய்யறது, சுன்னத்துகளை பேணி செய்யறதுதான் எங்களுக்கு அழகு இல்லையா? அதுதான் முறை. மார்க்கம் விரும்புறது பூர்த்தியாக அதை செஞ்ச ஒரு திருப்தி. அதுலதான் துஆவுடைய சுன்னா பைஹகில வரக்கூடிய ஹதீஸ். அறுக்கிற நேரத்துல பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம லக வ இலைக அல்லாஹும்ம ஹாதிஹி அகீகத்து ஃபுலானி பிஸ்மில்லாஹி, அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் அறுக்குகிறேன். வல்லாஹு அக்பர், அல்லாஹ்வே மிக பெரியவன். அல்லாஹும்ம, யா அல்லாஹ், லக, இது உனக்காக வேண்டி இதனை செய்கிறேன். வ இலைக, ஒன்னளவிலே இதனுடைய நன்மைகளை சேர்ப்பிக்கிறேன், அனுப்புகிறேன். அல்லாஹும்ம, யா அல்லாஹ், ஹாதிஹி, இதோ இந்த பிராணி அறுக்கப்படக்கூடிய பிராணி அகீகத்து ஃபுலானி, இன்னாருடைய அகீகா,
என்று நாங்க அந்த இடத்துல சொல்றது. மனசால அகீகாவை நீயத்து வைக்கிறது மிக முக்கியமான விஷயம். பொதுவாக அகீகாட நீயத் சம்பந்தமாக முன்னுக்கு பேசல. எந்த அமலாக இருந்தாலும் நீயத் இல்லாம செல்லுபடியாகாது. பொதுவாக நீயத் இல்லாம எந்த அமல் என்று வந்துட்டா வழக்கத்திலிருந்து வணக்கம் வேறுபடுவது, வழக்கத்திலிருந்து வணக்கம் வேறுபடுவது நீயத் என்ற ஒன்றின் மூலமாக. நீயத்தில் என்று சொன்னா அது வழக்கமாக ஆகமே ஒழிய வணக்கமாக ஆகாது. அதனால வணக்கமாக மாற்றுறதுக்கு நீயத் என்றது மிக முக்கியமான ஒன்று. அதுல அகீகா என்று சொல்றது ஒரு வணக்கம், இபாதத், சுன்னத்தான ஒரு இபாதத். அது வணக்கமாக ஆகிறதாக இருந்தால் நாங்க நீயத் கட்டாயம் வச்சாகணும். நீயத் எங்க வைக்கிறது? ஒருத்தர் அகீகாட ஆட்டை வாங்க போகல நீயத் வைக்கிறார், இது அகீகாட ஆடு என்று சொல்லி, அல்லது வளர்க்கிறார், வளர்க்க போகக்குள்ளே அவர் குட்டியில வளர்க்க போகக்குள்ளே நீயத் வச்சுட்டார் அகீகாக்கு என்று சொல்லி, அந்த நீயத் போதுமா? அல்லது சரியா அறுக்க போகல, உது செய்யறதுக்கு நாங்க முகத்துல தண்ணி பட போகல, தக்பீர் கட்டுறதுக்கு அல்லாஹு அக்பர் என்று சொல்ல போகல, அப்படி சொல்ற மாதிரி நீயத் வைக்கணுமா? முன்னுக்கு செஞ்ச நீயத்து போதுமா என்று கேட்டால், பொதுவாக இபாதத் அந்த இபாதத்துடைய துவக்கத்துல தான் சேர்ந்திருக்கணும் நீயத். அதனால அறுக்கக்கூடிய நேரத்துல நீயத் வைக்கணும். முன்னுக்கு ஒருத்தர் நீயத் வச்சிருந்தாலும் அதே நீயத்தை பின்னுக்கு திருப்ப புதுப்பிக்கணுமா என்று கேட்டால் புதுப்பிக்கணும் என்றதுதான் உலமாக்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. எனவே நீயத் மிக முக்கியமான ஒன்று. இந்த துஆவை நாங்க மனநிமிட்டு குறைந்தபட்ச வாழ்க்கையில ஒரு சில தடவைகள் தான் நாங்க அமல் செய்ய போறோம். நாளாந்தம் செய்யறதல்ல. சில நேரம் மனநமிட சிரமமிட சின்ன வார்த்தைகள் தான். அதை நாங்க அகீகா கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு ஆலிம நாடி இந்த துஆவை எழுதி கொண்டு பார்த்து சரி நாங்க ஓதிக்கு அந்த சுன்னத்தை ஹயாத்தா ஆக்கிறது. அடுத்த ஒரு சுன்னத்து தான் இது. எங்க எல்லாருக்கும் தெரியும், அகீகா என்று வந்தாலே அகீகாட ஆட மாட அறுக்க போக்குல அந்த எலும்ப உடைக்க கூடாது, எலும்ப இடையில உடைக்க கூடாது என்ற ஒரு செய்தி கேள்விப்பட்ட நாங்க செவியேற்கக்கூடிய ஒரு செய்தி. அப்ப அது உண்மையிலேயே மார்க்கத்தில் இருக்குதா? எலும்பல் உடைக்க கூடாதா? அப்படி உடைச்சாத என்ன கூடாது, ஹராமா, அல்லது அகீகாவே கூடாதா, செல்லுபடி ஆகாதா? அப்படி என்று பார்க்கிற நேரத்துல எங்களுக்கு சுன்னத் பொதுவாக அகீகாவுடைய பிராணியுடைய எலும்புகளை அந்த அதனுடைய மூட்டுகள் அல்லாத இடைப்பகுதிகள்ல உடைக்கிறது. மூட்டிலிருந்து கலட்டுறது வேற, மூட்டாக கலட்டுறது, இந்த மூட்டு ஒரு மூட்டுகள்ல கலட்டுறது வேற, அது மூட்டாக கலட்டத்தான் வேணும். நாங்க அந்த கலட்டப்பட்டவைகளை கட் பண்றது, இடையில உடைக்கிறது என்று சொல்றது, உடைக்காம இருக்கிறது ஒரு சுன்னத், உடைக்காம இருக்கிறது ஒரு சுன்னத். ஏன் அது சுன்னத் என்று சொன்னால், ஒன்று முதலாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாயிலாக ஒரு செய்தி ஹதீஸும் பதிவாகிக்குது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை தன்னுடைய கிரந்தத்துல கொண்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எலும்ப உடைக்க வானம் என்று தடுத்து வைக்கிறாங்க. எனவே ஒரு காரணம் முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து வைக்கிறாங்க. அதனால நாங்க உடைக்க கூடாது. உடைக்க கூடாது என்றால் ஹராம் அல்ல, உடைக்காம இருக்கிறது சுன்னத். இரண்டாவது காரணம் என்னன்னு சொன்னால், தஃபாஉலன் பி ஸலாமத்தி அஅதாஇல் மௌலூத், குழந்தையுடைய உறுப்புகள். இது நாங்க எங்கட மூத்தாக்கள் சொல்ல கேட்டிப்போம். நான் மதரசாவுக்கு போறதுக்கு மேல் சின்ன காலத்துல சொல்ல கேட்ட ஒரு செய்தி. அது மாதிரி எல்லாருமே நாங்க குர்ஆன் மதரசாவுடைய காலம் அந்தந்த காலங்கள்ல சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். மூத்தாக்கள்கிட்ட இருந்து தொட்டு வரக்கூடிய விஷயங்கள் உண்மையிலேயே அது தேடி பார்த்தா மார்க்கத்துல மிக முக்கியமான விஷயமா இருக்கும். அவங்களுக்கு அது ஏன் எதுக்குன்னு காரணம் தெரியாம பேசுவாங்க, பேசி இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே உள்ள விஷயங்கள் தான் அது. அதுல ஒன்றுதான் இது. என்னன்னு சொன்னா, குழந்தைகளுடைய அங்க அவயங்கள், உறுப்புகள், கால், கைகள், அது ஆரோக்கியமாக சுகதேகியாக எந்த ஆபத்துகளும் வராமல் இருக்க ஒரு தஃபாஉல் என்று சொல்றது. தஃபாஉலன் மார்க்கத்துல பெரிய ஒரு பகுதி தான் தஃபாஉல் என்று சொல்றது. இந்த இடத்துல வந்ததனால நான் ஞாபகப்படுத்துறேன். இது தனியாக பேசப்பட வேண்டிய குத்துபாக்கள்ல கட்டாயம் தனியான என்னுடைய ஒரு தொகுப்பு மீது அரபு மொழியில இந்த தலைப்புல தஃபாஉல் என்று சொல்லக்கூடியது. தஃபாஉல் என்று சொன்னா எங்கள்கிட்ட பொதுவாக அதை சும்மா லேசா விளங்கப்படுத்துறது அதுதான் என்று இல்லை, லேசா விளங்கப்படுத்துறதாக இருந்தால் பாசிட்டிவ் தாட்ஸ், அதாவது அஃப்கார் ஈஜாபியான்னு சொல்லுவாங்க. அது நேர்மறையான சிந்தனைகள். இதை இஸ்லாம் விரும்பியிருக்குது, வலியுறுத்தி நேர்மறையான சிந்தனைகளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை புரட்டுற நேரத்துல நேர்மறையான சிந்தனைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகள்ல எவ்வளவு பெரிய வெற்றிகளை முன்னேற்றங்களை உண்டு பண்ணிக்குது என்றதை அறிஞர்கள் தொகுத்திக்கிறார். நேர்மறையான இந்த சிந்தனை தஃபாஉல் அல் ஃபஅலுல் ஹஸன் என்று சொல்லுவாங்க. அதே நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திக்கிறாங்க, ஹராம் என்பதாக சொல்லிக்கிறாங்க. அதுக்கு எதிர்மறையான நெகட்டிவ் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த எதிர்மறையான விஷயங்கள் அத்தஷாஉம் அல்லது ஷுஉம் என்று சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திக்கிறாங்க. அப்படியான சிந்தனைகள் ஹராம் என்பதாக சொல்லிக்கிறாங்க. சில மூட நம்பிக்கைகள் தடுக்கப்பட்டதனுடைய அடிப்படையை நாங்கள் அலசுற நேரத்தில் இதுதான் அஷுஉம் என்று சொல்றது, கெட்ட சகுனம் என்று சொல்லுவாங்க தமிழ்ல.
சகுனம் பார்க்கிறது, நல்ல சகுனம் கெட்ட சகுனம். தமிழ் எங்கட இந்து சகோதரர்களிடத்துல அவங்கள்ட்ட உள்ள ஒரு செய்தி. அது எங்கட மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒன்று அல்ல. ஆனால் நல்ல விஷயங்கள், ஒரு நல்லதை வச்சு நல்லதை எதிர்பார்க்கிறது என்று சொல்றது மார்க்கம் மிச்சம் வலியுறுத்தின ஒரு விஷயம். அதனுடைய அகம்மிய முக்கியத்துவத்தை கிட்டத்தட்ட 6 தலைப்புகளுக்கு கீழால உலமாக்கள் தொகுத்திருக்கிறாங்க. சம்பந்தமாக தனியான குத்துபாவும் ஏற்கனவே செய்தி வைக்கிறது. அதனுடைய தனியான தொகுப்பு அரபு மொழியில தொகுத்து நீக்குது. உண்மையிலே நாங்க எல்லாரும் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம். அதுல முக்கியமாக இந்த தஃபாஉல் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் விரும்பக்கூடிய ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருகிற ஹதீஸ்ல கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜிபுல் ஃபஅலுல் ஹஸன், அதாவது பாசிட்டிவான அந்த சிந்தனைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு. அந்த விருப்பமாக இருந்தது அது ஏனென்றால் காரணம் என்னென்று சொன்னால் அந்த காரணங்களை மார்க்கம் மிச்சம் தெளிவாக பேசுது. அதுல ஒன்றுதான் இன்றைக்கு நாங்க ஸ்ட்ரெஸ் அல்லது நாங்க ஏதாவது ஒன்று நடந்து அதனால மனசு உடைஞ்சு போயிட்டு நாங்க சொல்லுவோம் இல்லையா, மனசு உடைஞ்சு போயிட்டு ஒரு மனநோயாளியா போயிட்டார். யோசிச்சு தனி ஆக்களோட பேச மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார், தொழில நொந்து பேசி அல்லது ஏதாவது ஒன்றுட தோல்வி கண்டதுனால அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அசௌகரியமான நிலை வந்துட்டு அவரை மனதளவுல ஓரம் கட்டிடும். அப்படியான விஷயங்களுக்குரிய ஒரு சொல்யூஷனாக தீர்வாக மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் அத்தஃபாஉல் அல் ஃபஅலுல் ஹஸன் என்று சொல்லக்கூடியது. இது மார்க்கம் தெளிவாக ஒரு இடத்துல ஒரு ஹதீஸ்ல அப்படி சொல்லிட்டு உள்ளதல்ல. குர்ஆனும் பேசிக்குது, ஹதீஸும் பேசிக்குது. சீரா அந்நபவியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகள் நெடுக பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. அதை நாங்க தனியாக பேசணும். ஒரு சில விஷயங்களை பின்னால நான் ஞாபகப்படுத்தணும் அது சம்பந்தமாக. இப்ப நாங்க எங்க தலைப்புக்குள்ள வருவோம். அதுல ஒன்றுதான் எலும்ப உடைக்க கூடாது என்று சொல்லப்பட்டது. அங்க இருந்து நாங்க ஒரு பாசிட்டிவான விஷயத்த பாக்குறோம். அப்படி உடைக்க கூடாது, உடைச்சால் இப்படி நடக்கும் என்று நெகட்டிவா யோசிக்கிறது அல்ல, பாசிட்டிவா யோசிக்கிறது. உடைக்காம ஈக்கிறது எதுக்காக சொன்னா எங்களோட உடல் உறுப்புகள் அங்க அவயங்கள் எல்லாம் அது நல்லா ஈக்கணும் என்றதுக்காக. சரி, ஒருத்தர் உடைச்சிட்டாரு, இப்ப அவருக்கு ஃபுல்லா யோசிச்சு அடைய உடைச்சிட்டேனே இப்படி ஒண்ணு நடந்துட்டு யோசிக்கலே சுண்ணத்தொண்டுதான். ஆனா சுண்ணத்தை விட்டதுனால இவர காலாகாலம் பிள்ளைக்கு எக்ஸிடென்ட் பட்டுருமோ, அது செஞ்சிருமோ, இது செஞ்சிருமோ, சின்ன ஒரு விஷயம் வந்தாலும் அதுல நடந்த இதுவோ என்று சொல்லி அது மார்க்கம் விரும்பாத ஒரு விஷயம். அப்படி ஒன்று இல்ல. முதலாவது அப்படி அந்த சைட யோசிக்கிறதே இல்ல. எங்களுக்கு இந்த நலவுடைய சைட் மட்டும்தான் சொல்லப்பட்டது, மற்ற சைட யோசிக்கிறது. அதுல மிக முக்கியமான விஷயம் இரண்டாவது காரணம் ஒன்று ஹதீஸ், இரண்டாவது இந்த தஃபாஉல் என்று சொல்லக்கூடிய பாசிட்டிவான யோசனை. எனவே அப்ப எப்படி செஞ்சு கொள்றது? ஒவ்வொரு மூட்டாக கலட்டப்படுவது அதுதான் அதனுடைய சரியான முறையாக. சரி, ஒருத்தர் அப்படி உடைச்சிட்டால் அது ஹராம் என்றதும் இல்லை. சரி, ஹராமுக்கு அடுத்தது மக்ரூஹ் என்று மார்க்கத்துல ஒன்று இருக்குது. சரி, மக்ரூஹுடைய இடத்துக்கு வருமா? மக்ரூஹ் என்ற இடத்துல இல்ல. அது ஹிலாஃபுல் அவுலா என்று சொல்லுவாங்க அரபியில. அது ஒரு ஏற்றம் இல்லாத ஒரு செயல். உடைக்காம இருந்திருந்தா மிச்சம் ஏற்றம், உடைச்சது ஏற்றம் இல்லாத ஒரு செயல். மக்ரூஹ் என்றும் இல்லை, ஹராம் என்றும் இல்லை. அதனால நாங்க இத கூட இந்த எல்லா நுணுக்கமான சின்ன சின்ன விஷயங்களை கூட பூர்த்தியாக இயலுமான வரை நாங்க செய்யறதுக்கு முயற்சி செய்யறது இன்ஷா அல்லாஹ். அப்படி ஏதாவது நடந்திருந்தால் அதை வித்தியாசமா யோசிச்சு கொண்டு தடுமாறுறது அல்ல. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இது எங்கட காலத்துல இருக்கிறது குறைவாக இருக்கும், இருந்தாலும் சில நேரங்கள்ல சில இடங்கள்ல இருக்கலாம். மூத்த யாராவது சொல்லிக் கொடுத்து இதுவும் மார்க்கத்துல உள்ள விஷயம் என்று செய்யலாம். சில பழைய ஆக்களுடைய எங்கட பாசியில சொல்லுவாங்க கிழவி மஸ்கலாக்கள் என்று சொல்லி. அப்படி இல்லாம அதுல ஒன்றுதான் குழந்தை 7வது நாள் நாங்க குழந்தைய அகீகா கொடுப்போம். அகீகா கொடுத்ததுக்கு பின்னாலதான் அதாவது முடிய வலிக்கிறது என்று சொல்றது. அதனுடைய சுன்னத்து 7வது நாள் தான். அது அகீகாவுக்கு பின்னால செய்யறதுதான் சுன்னத். அதே நேரத்தில் அகீகாவுடைய அறுப்புக்கும் தலைமுடிக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் ஒன்றை ஏற்படுத்துறாங்க. என்னன்னு சொன்னால் அந்த அகீகா அறுத்த பிராணியுடைய அந்த ரத்தத்தை ஜாஹிலியத்துடைய காலத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு பஞ்சொண்டு எடுத்து அத பிளட்ல அப்படியே அமுக்கி என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த பிளட் எடுத்து அந்த இரத்தத்தை எடுத்து பிள்ளையுடைய அந்த தலைமுடியில அப்படியே தேய்ச்சி விடுவாங்க. அதுக்கு பின்னாலதான் அந்த முடிய அகற்றுவாங்க. அல்லது முடிய அகற்றினதுக்கு பின்னால எடுத்து வச்சுட்டு முடிய வலிச்சிட்டு அந்த மொட்டை வழுக்கையான அந்த தலையில என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த பிளட் அப்படியே தேய்ச்சி விடுவாங்க. இது ஜாஹிலியா காலத்துடைய ஒரு அணுகுமுறையாக அவங்களுடைய ஒரு சம்பிரதாயமாக இருந்துச்சு. பைஹகில வரக்கூடிய ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இதை அறிவிக்கிறாங்க. கானூ ஃபில் ஜாஹிலியத்தி யஜஅலூன குத்னதன் ஃபீ தமில் அகீகா. அகீகாவுடைய அந்த இரத்தத்துல பஞ்ச ஜாஹிலியா காலத்து மக்கள் போட்டு வயஜஅலூனஹா அலா ரஸில் மௌலூத், குழந்தையுடைய தலையில அந்த பஞ்ச அப்படியே அந்த இரத்தத்தை தேய்த்து விடுவார்கள்.
فأمرهم النبي صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم அவங்களுக்கு அதுக்கு பின்னால ஆர்டர் போட்டாங்க ஐயஜஅலு மகான الدم خلوقا ரத்தத்துக்கு பகரமாக நீங்க ஒரு ஏதாவது வாசமான விஷயங்கள் இப்ப எங்கட காலத்துல அதுக்கு ஒரு சுன்னத்தாக பதிவு செய்யறாங்க ஜஅஃபரான் குங்குமத்தை அப்படி செஞ்சு தலையில பூசுறது அதுவும் ஒரு சுன்னத். இப்ப நாங்க அதை அடுத்த கட்டத்துல பேசுவோம். முடி வலிக்கிறதுக்கு முன்னால தலையில அல்லது முடி வலிச்சதுக்கு பின்னால அந்த வழுக்கை தலையில முடி வலிக்கிறதுக்கு முன்னாலேயா பின்னாலேயா ரெண்டும் அது உலமாக்கள் ரெண்டு விதமா பேசுறாங்க. சரி, அது எப்படி என்றதை நான் பின்னால சொல்றேன். அந்த நேரத்துல குங்குமத்தை தலையில பூசுறது என்றது ஒரு சுன்னத். இது ஒரு மார்க்கத்துல இல்லாத விஷயம் ஒன்று இல்லை, இது ஒரு சுன்னத். இதையும் நாங்க மேலதிகமாக செஞ்சு கொள்ளையிலும். குடும்பத்துல யாராவது குழந்தைகள் கிடைக்கிற நேரத்தில் இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கள் வாழ்க்கையில சில சுன்னாக்கள் ஹயாத்தாக்கள் சந்தர்ப்பத்தை எடுத்து நாங்க ஹயாத்தாக்கள். இதுவும் ஒரு சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துக்கு ஒரு மாற்று வழியாக ஒன்றை காட்டினாங்க. அது வாசனை, அது குங்குமம் தான் என்றது அவசியம் அல்ல. சில நேரம் பிள்ளையுடைய அந்த அவங்களோட தோல், சின்ன பிள்ளையுடைய தோள்கள் ஸ்கின் வந்துட்டு மிச்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்கு எந்த எஃபெக்டும் வராத அமைப்புல வேற ஏதாவது வாசனை திரவியங்கள் மிச்சம் ஆல்கஹால் உள்ள இல்லாட்டி ஏதாவது அமைப்புல உள்ள ஒரு சென்ட் ஒன்றை நல்லா செஞ்சு போட்டு தேய்ச்சிட்டோம்னா பிள்ளைக்கு ஏதாவது இதாகிடும். ஏதாவது வாசனை திரவியம் பிள்ளைக்கு ஆபத்து இல்லாத ஒரு முறையில நாங்க குங்குமம் தான் என்று இல்லை அதுகளை பூசிக்கொள்ளலாம். அந்த சுன்னத் அதன் மூலமாகவும் நிறைவேறும். இவ்வளவு நேரம் பார்த்தோம் அதனோட சம்பந்தப்பட்ட சில முஸ்தஹப்கள் சுன்னாக்கள். அதுல உள்ள இப்ப ரெண்டாவது விஷயம் பார்ப்போம். அது எப்படி அர்த்தத்துக்கு பின்னால பங்கு வைக்கிறது. இதுல ஒரு சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதுல அகீகாவை நேர்ச்ச வைக்கிறவங்க இருக்கிறாங்க. சில நேரம் அகீகாவை நேர்ச்ச வச்சு விடுற. அகீகான்றது ஒரு சுன்னத், உதுஹையான்றது ஒரு சுன்னத். அதை நேர்ந்துடுற. எங்கட பாசையில் நேர்ச்சின்னு சொல்ற நேர்த்திக்கடன். அப்ப நேர்ச்சை. அப்ப நேர்ச்சை என்றது நாங்க சென்ற வகுப்புலையும் பேசினோம். நேர்ச்சை என்றால் என்ன, அதனுடைய டெபினேஷன் நீக்குது. நேர்ச்சை என்றது தெளிவாக விளங்கணும். சில ஆக்கள் தன் மீது கடமை இல்லாத ஒன்றை கடமையாக்கி கொண்டு சிரமப்படுத்திக் கொள்றது. மார்க்கம் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு அழகான இலகுவான வழிகாட்டல்கள் செஞ்சிருக்கிற நேரத்துல நாங்க சும்மா சிரமத்தை தானே எடுத்துக்கொள்றது. அப்படியான ஒன்றுதான் நேர்ச்சையுடைய பாடம். நேர்ச்சை என்று சொல்றது அதனுடைய சரியான டெபினேஷன் என்னன்னா, அத எங்களுக்கு அவசியம் இல்லாத ஒன்றை நேர்ச்சையுடைய ரெண்டு பகுதிக்கு நாங்க நேர்ச்சையுடைய பாடம் தனியாக பார்க்கறதுக்கு ஈக்கிறோம். நான் இந்த வரைவிலக்கணத்தோட மட்டும் முடிச்சு கொள்றேன். அவசியம் இல்லாத ஒன்றை ஏதாவது நலவு நடந்தால் அல்லது ஏதாவது கெடுதி என்னை விட்டும் இல்லாமல் போனால் என்று ஒன்றோட கொள்கை வைத்து ஒன்றோட தொடர்படுத்தி நான் இதனை செய்வேன் என்று அது ஒரு குர்பத் இபாதத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு தொழுகை, இத்தனை ரக்கா தொழுவன், இத்தனை நோம்பு பிடிப்பன், அல்லது இவ்வளவு சதகா கொடுப்பன், அல்லது சல்லியாக அல்லது எப்படி சாப்பாடு கொடுப்பன், அப்படி ஒரு வகையில உதுஹையா கொடுப்பன் என்று ஒரு நேர்ச்சி வைக்கிறார். அல்லது இப்படி எந்த சம்மந்தமும் இல்லாம அது நடந்தால் இது நடந்தால் அது இதுல இருந்து பாதுகாப்பு கிடைச்சால் நோய் குணமானால் எக்ஸாம்ல பாஸ் பண்ணினால் என்று எதுவும் இல்லை. சும்மா இருந்துட்டு நான் கட்டாயம் அவசியம் என்ன செய்வேன், உதுஹையா கொடுப்பேன் என்று தன்னைத்தானே அவசியப்படுத்திக் கொண்டாலும் அதுவும் நேர்ச்சைதான். ஆனால் நேர்ச்சையாக எப்ப ஆகும் என்றால் இதை நாங்க நாவால மொழியாம வெறுமனே நாங்க மனசுல நினைக்கிறோம். ஒரு எண்ணம், ஒரு நீயத்தொண்டு வருகுது, கொடுக்கணும் இப்படி இது இந்த புள்ளோட நோய் சுகமாகினால், புள்ள ஆரோக்கியமா கிடைச்சிட்டால், தாய்க்கும் எந்த ஆபத்தும் இல்லாம குணமாக கிடைச்சிட்டால் இதுக்கு நான் இது செய்வேன் என்று மனசுல ஒரு நீயத் வைக்கிறோம் என்றால் அந்த நீயத் மூலமாக அவசியமாக ஆக மாட்டுச்சு. கொடுக்கிறது கட்டாயம், இவர் எப்படியாவது கொடுத்துதான் ஆகணும், இல்லாட்டி பாவியாக ஆகிடுவார் என்ற ஒரு நிலைக்கு மனதுடைய நீயத்தினால அந்த நேர்ச்சியாக ஆக மாட்டுச்சு. அது ஒரு நீயத், அதை நிறைவேற்றது ஒரு நல்ல ஒரு விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம், நல்ல விஷயம். ஏழுமாக இருந்தால் கட்டாயம் அல்ல, நிறைவேற்றது மிக முக்கியமான நல்ல விஷயம். அது அல்லாம குற்றவாளியாக ஆக மாட்டார். வாயால மொழிகிறது தான் நேர்ச்சை என்று சொல்லுது. வாயால மொழிந்தால் அங்க கட்டாயமாக கடுமையாக ஆகும். அவருக்கு இயலாது, இப்ப பொருளாதார வசதி இல்லை என்று இருந்தாலும் ஒரு வசதி வார நேரத்துல கொடுக்க வேண்டும் என்ற அந்த அவசியப்பாடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கும். சரி, இப்போ ஒருத்தர் அகீகாவை நேர்ந்துட்டார், நேர்ச்சி வச்சிட்டார் என்றால் இன்னும் இன்ஷா அல்லாஹ் 8 நிமிஷத்துல முடிச்சுடுவோம். அகீகாவை நேர்ச்சை செஞ்சிட்டார் என்றால் நேர்ச்சை செய்யப்பட்ட அகீகா, அந்த அகீகாவுடைய மாமிசம் இறைச்சியை சாப்பிடுறது ஹராம், சாப்பிடுறது கூடாது, சாப்பிடவே இயலாது, அவரும் சாப்பிட இயலாது. அவருடைய செலவு அவசியமானவர்கள், இதையும் தெளிவாக விளங்கணும். அவர் இது உதஹியாவுடைய பாடத்துல நான் பேசி நீக்கிறேன். என்ற கிதாப்ல தமிழ் மொழியில
நாங்க அதை பிரிண்ட் போட்டிருந்தோம். அதுலயும் இந்த செய்திகள் விவரமாக எழுதியிருக்கிறது. அதுல என்ன யார் எங்கட செலவு அவசியமானவர்கள், சில நேரம் எங்கட நானா தம்பி இருப்பாங்க, ஒரே வீட்டுக்குள்ள இருப்போம், அவங்களுக்கு அவங்க கல்யாணம் முடிச்சு இருப்பாங்க ஒரே வீட்டுக்குள்ள, சில நேரம் ஒரே கிச்சன்ல சமைப்போம். ஆனாலும் அவங்க நானாட குடும்பம் தம்பியோட குடும்பம் எங்கட செலவு அவசியமான ஆக்கள் இல்லை. ஒரே குடும்பம் ஒரே கிச்சன்ன்றதுனால அவங்க ஏண்ட செலவு அவசியமானவர்கள் அல்ல. அவங்க தாராளம் சாப்பிடலும், உதகையா வாங்கிக்கலாம், அக்கீகா வாங்கிக்கலாம். நேர்ச்சி என்றால் நான் யார் இதனோடு சம்பந்தப்பட்டேனும் நானும் ஏண்ட செலவு அவசியமானவர்கள். அது யாரு? முதலாவது ஏண்ட மனைவி, இரண்டாவது பருவ வயதை அடையாத என்னுடைய குழந்தைகள். பருவ வயதை அடைஞ்சிட்டா அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ செலவு கொடுக்கறது அவசியம் இல்லை எங்களுக்கு. அதனால அவங்களும் சாப்பிடுறதுல குத்தம் ஒன்று இல்லை. அடுத்தது என்னுடைய தாயும் தகப்படும் அவங்களுக்கு சரியான வருமான வசதி இல்லாம அவங்களோட ஒரு பராமரிப்பும் என்னுடைய கீழே இருக்குது என்றால் அவங்களும் சாப்பிட இயலாது. அதை தாண்டி உள்ள சில இன்னும் சேரக்கூடியவங்க இருப்பாங்க. அது நாங்க அந்த பாடங்கள் வரக்குள்ள விவரமாக பார்க்கலும். அப்படி நேர்ச்சி செஞ்சுட்டா முழுக்க அந்த இறைச்சி மாமிசங்கள் அனைத்தும் ஏழைகளுக்கு சதகா செய்யப்படுவது வாஜிபாக ஆகும். அப்படி இல்லாம சுன்னத்தான அகீகா கொடுக்கிறதாக இருந்தால் அதுல சில பகுதி என்றால் கொஞ்சம், உதாரணமா ஒரு ஆடு எத்தனை கிலோ வைக்கும் சாகுமா? ஒரு 30 கிலோ வைக்குமா? 20 கிலோ. சரி, 20 கிலோ ஆட்டுல ஒருத்தர் 1 கிலோ தான் சதகா கொடுக்குறார். மத்த 19 கிலோவை அவர் வீட்டுல வச்சுக்கிறார். வீட்டுல தங்கச்சிக்கு தாத்தாக்கு அப்படி கொடுத்துட்டு ஃப்ரீசர்லயும் போட்டு வச்சுக்கிறார் என்றால் இவர் அகீகா நிறைவேறுமா, உதுஹியா நிறைவேறுமா? அதாவது நேர்ச்சை இல்லாத சுன்னத்தான் நிறைவேறுமா? நிறைவேறும். ஒரு சின்ன பகுதி கொடுபட்டுட்டால் ஏழைகளுக்கு ஒரு பகுதி கொடுக்கணும் என்றது கட்டாயம். அதை கொடுத்துட்டால் நிறைவேறுமா? நிறைவேறும். ஆனா எது சிறப்பு என்றது வேற. இப்ப நிறைவேறுமா? தாராளமாக நிறைவேறும். மீதமானது இவர் தாராளமாக சாப்பிடலும். ஆனால் ஆக சிறந்தது என்று சொன்னால் ஏழைகளுக்கு அதை பூர்த்தியான ஒரு பகுதியை நாங்கள் ஒரு பகுதியை நாங்கள் எடுத்துட்டு அதிகமான பகுதிகளை ஏழைகளுக்கு நாங்கள் கொடுக்கிறது மிக சிறந்தது என்பதாக எழுதுகிறார். அதே நேரம் ஏழைகளுக்கு எப்படி கொடுக்கறது? நாங்க பார்சல் பண்ணிட்டு எல்லாரும் வாங்க என்று சொல்லி எங்கட வீட்டுக்கு வர வச்சு கொடுக்கறதா, அல்லது நாங்க பெய்த்து அவங்களுக்கு கொடுக்கறதா? எது சிறந்தது என்று கேட்டால் சிறந்த முறை நடந்துச்சுன்னா நாங்க அவங்கள வர வைக்கிறது அல்ல, நாங்க பெய்த்து அவங்களோட காலடியில கொடுக்கறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. சரி, இப்ப அந்த அகீகாட இறைச்சி சமைக்கிற சம்பந்தமா நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த நேரம் இதையோட முடிச்சிடலாம் என்று பார்த்து அது ஒவ்வொரு விஷயத்தையும் பேச போக்குள்ள நேரம் எடுக்குது. அது சும்மா பார்வைக்கு முடிச்சிடலாம் என்று விளங்குது, பேசிட்டு போக்குள்ளதான் விளங்குது. வேகமாக போக மேலாத ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி கொண்டுதான் போகலும். கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் அதுக்கும் டைம் கொடுத்து கொண்டுதான் போகும். நான் இன்றைக்கு அந்த தஃபாவுல் என்று சொல்லக்கூடிய பாசிட்டிவ் தாட்ஸ் சம்பந்தமாக ஓரளவு சரி பேசலாம் என்று 6 விஷயங்களை தலைப்பாக எடுத்தேன். அதை பேசுறேன்டா இன்னும் 2 கிளாஸ் தேவைப்படும் நினைக்கிறேன். நல்ல அதுல சமைச்சு ஒருத்தர் என்ன செய்யறாரு, சாப்பாட்டுக்கு கூப்பிடுறாரு ஏழைகளை. அந்த இறைச்சியை சமைச்சு அதோட சேர்த்து சோறுமாக்கி என்ன செய்யறாரு, எங்கட வளமையில சாப்பாடு சமைச்சு கூப்பிடுறாரு ஏழைகளை. அப்படி கூப்பிட்டு கொடுத்தால் அந்த ஒரு பகுதிக்குள்ளால் ஏழைகளுக்கு போய் சேருதென்றால் அந்த பகுதி ஏழைகளுக்கு கொடுத்ததாக கணிக்கப்பட்டு இவருடைய உதுஹியா நிறைவேறுமா, இந்த அகீகா நிறைவேறுமா? தாராளம் நிறைவேறும். ஜாயிஸ், அனுமதி. ஆனால் அது சிறந்த முறை அல்ல. அப்ப எது சிறந்தது? வருகிறது. சரி, இப்ப இந்த ஏழைகளுக்கு கொடுக்கணும், ஏதேனும் ஒரு பகுதி சரி ஏழைகளுக்கு போய் சேரணும். அந்த ஏழைகள் அவசியம் முஸ்லிமாக இருக்கணும். உதுஹியால பாடத்துல நாங்க கட்டாயம் படிச்சு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு முஸ்லிம்களுக்கு தான் கொடுக்கணும் அவசியம். அது ஏனையவர்களுக்கு கொடுத்தால் அது உதுஹியாவாக நிறைவேறாது என்ற விஷயம். அதே சட்டம் தான் அகீகாவுக்கும். அந்த ஏழைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு பகுதியினர் அது கட்டாயம் முஸ்லிம்கள் கொடுத்தாங்க. முஸ்லிம்கள் அல்லாத ஏனைய பிறவங்களுக்கு கொடுக்கறதுனால குற்றம் உண்டாகுமா? குற்றம் உண்டாகாது. எங்க அகீகால குறைபாடு உண்டாகிடும். அகீகாட வச்சு அதுல ஒரு பகுதியை பங்கு அங்க கொடுத்துட்டேன், அதனால எனக்கு என் அகீகாட நன்மல குறைச்சல் உண்டாகும் அப்படி என்றால் இல்லை. அப்ப அகீகாவுடைய இறைச்ச சமைக்கிற முறை நான் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். இன்னும் சின்ன விஷயம் தான் நீங்க முடிச்சுடுவோம். ஏன்னா அதுக்கு பின்னால அடுத்த பாடத்துல வேணும் என்றால் பாடம் அல்ல, அடுத்த பாடங்கள்ல நாங்க நேரடியாகவே அடுத்த பாடத்துக்கு போக வேண்டியிருக்குது. அந்த தஃபாவுல் பாசிட்டிவ் தாட் சம்பந்தமாக, திங்கிங் சம்பந்தமாக நாங்க இன்ஷா அல்லாஹ் குத்துபாலையோ அல்லது வேற எங்கட ஃபிக்ஹ் வகுப்பு அல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சந்தர்ப்பம் எடுத்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அகீகாவுடைய இறைச்ச சமைக்கிற நேரத்துல இனிப்பான ஏதாவது போட்டு சமைக்கிறது அதுவும் ஒரு சுன்னத்.
இதுவும் ஹதீஸ்ல உள்ள விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னா பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உரப்பு விருப்பமா இனிப்பு விருப்பமான்னு கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இனிப்பு விருப்பம். அதனால அரபிகள் வந்துட்டு என்ன செய்வாங்க, இன்றைக்கும் அவங்களுக்கு உரப்பு சில்லி எல்லாம் கொஞ்சம் அந்த மிச்சம் காட்டிக்கொள்ளேலாம் அவங்களுக்கு இல்லையா, மிச்சம் அந்த உரப்பு விரும்ப மாட்டாங்க அரபிகள். அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் பேத்தில்ல. அது மாதிரி இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஹிப்புல் ஹல்வா அவல் அஸல், தேன் இனிப்பான விஷயங்களை விரும்பக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்குது. அதே நேரம் இதுலயும் ஒரு தஃபாஉல் இருக்குது, இதுலயும் ஒரு பாசிட்டிவான ஒரு யோசனை ஒன்று இருக்குது. ஏன் இனிப்பு போட்டு சமைக்கணும்? அதுலயும் உலமாக்கள் எழுதுறாங்க ஹதீஸ்களை வச்சு, அந்த குழந்தையுடைய அஹ்லாக் பண்பாடுகள் இனிப்பான நல்ல அழகான குணநலம் உள்ளதாக நல்ல பண்புமிக்க ஒரு குழந்தையாக வரணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்காக வேண்டித்தான் அந்த அகீகாவோட அந்த குழந்தையுடைய அந்த அகீகா கொடுக்கிற இறைச்சியோட சமைக்கிற நேரத்தில் இனிப்பு போடப்படுகிறது என்ற ஒரு செய்தியையும் பதிவு செய்யறாங்க. அடுத்த இறுதியாக வருது, இது எங்கட காலத்தோட சம்பந்தப்பட்டது இல்லை, அதனால நான் அதை பெரிய சரட்டி கொள்ளல. காபிலா என்று சொல்லுவாங்க. காபிலா என்று சொன்னால் இப்ப எங்கட காலத்துல பொதுவாக ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கு தான் புல்ல கிடைக்கணும். அந்த காலத்துல முவல்லிதா அல்லது காபிலா என்று சொல்லுவாங்க, மருத்துவச்சி என்று சொல்றது. இப்போவும் ஆங்காங்க ஈக்குதான், கவர்மெண்டால அவங்களுக்கு அனுமதி இல்லை, அது பிரச்சனைக்குரிய விஷயமாக ஆகும். அதனால நாங்க முறைகளை பேணி செஞ்சு கொள்றது. அந்த காலத்துல பொதுவாக மருத்துவச்சிகள் இப்ப அந்த மருத்துவச்சிகள் எந்த ஒரு பெண்மணி வந்து இந்த குழந்தையுடைய அந்த மகப்பேர் அந்த குழந்தை பேர்ல சம்பந்தப்படுறாங்களோ, அதுக்குரிய மருத்துவங்களை செய்யறாங்களோ, அந்த அந்த விடயங்களை ஈடுபடுறாங்களோ, அவங்களுக்கு அந்த ஆட்டுடைய வலது கால தொடை வரைக்கும் கொடுக்கிறது ஒரு சுன்னத். ஆட்டுடைய வலது கால தொடை வரைக்கும் கொடுக்கிறது சுன்னத். வலது கால் என்ன இப்ப 2 வலது கால் வருமே என்று கேட்டால் இல்ல. பொதுவாக நாங்க எங்கிட்ட பாசையில 4 கால் என்று சொல்றது, அதை ஒரு சரியான யோசனை பார்க்க கூட முன்னங்கால் 2ம் அது கை என்ற ஒரு இடத்துலதான் வைக்கப்படுறது. 2 பின்னங்கால் தான் கால் என்ற இடத்துல வைக்கப்படுறதுனால பின்னங்காலுடைய வலது கால தொடை வரைக்கும் கொடுக்கிறது சுன்னத். அது சம்பந்தமான நிறைய ஹதீஸ்கள் வருகிறது. அது எங்களுக்கு இப்போதைக்கு தேவை இல்லாத, அவ்வளவு அவசியம் இல்லாத விஷயம் என்றதுனால அதை விட்டுட்டு நேரத்துக்கு இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடுவோம். 8 மணி சரியாக முடிச்சிடுவோம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன், இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கொள்ளையிலும் நாங்கள் அடுத்த வகுப்புல ஏனைய பகுதிகளை பார்க்கறதுக்கு இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹி.